நம சிவாய. ஹரி ஓம் நம சிவாய. அனைத்து சிவசக்தி சொந்தங்களுக்கும் சித்தனான ஞானி முனிவர் தேவமார்களுக்கும் இறை வழிபாட்டில் உள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் சிவகரி மலை அகோர சடையாண்டி சித்தரோட சிவகாலை வணக்கம். ஹரி ஓம் நமச்சிவாய. ஹரி ஓம் நமச்சிவாய. ஹரி ஓம் நமச்சிவாய. ஓம் சக்தி பராசக்தி குருநாதன் பாம்பாட்டி சித்தனோட ஆசியில் 63 நாயன்மார்கள் ஆசியில் என் சாமி என் மூப்ப கண்ணப்பா நாயன்மார் ஆசியுடன் சிவகாலை வணக்கங்கள். இன்றைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, செங்காந்தல் மலர் பார்த்தீங்களா, சிவகரி மலை க்ஷேத்திரத்தில் இருக்கு. பாருங்க, சிவகரி மலை இயற்கை சூழ்ந்த ஒரு அழகு தோற்றம். இந்த சிவகரி மலை இந்த இடத்துக்கு பேர் மரக்கா சுனை. ஆமாம், இதுக்கு பேர் மரக்கா சுனை. ஆமாம், ஆமாப்பா, பாருங்கள், இதுதான் செங்காந்தல் மலர். ஆமாம், அந்த சித்தர்கள் அவங்க பயன்படுத்திய பேர்கள்லாம் அதால் இருக்குது. செங்காந்த மலர், செங்காந்தல் மலர். ஆமாம், நம்ம சுருக்கமாக சொல்ல போனால் நம்ம அந்த கிராம பகுதிகளில் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆமாம், கண்ணுவெளி பூ, கண்ணுவெளி கொடி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது பூக்கள்ல இருந்து, விதைகளில் இருந்து, கிழங்குகளில் இருந்து எல்லாமே மருத்துவத்துக்கு, மாந்திரிகத்துக்கு, தாந்திரிகத்துக்கு எல்லாம் பயன்படுது. ஆமாம், இயற்கையிலே முடித்தது. ஆமாம், பாருங்கள், பாறை இடுக்குகளில் இவங்க எடுத்தாங்க. பாருங்கள், பூக்கள், அதனுடைய இதழ்கள் பாருங்கள், இஞ்சிகள், காய்கறி பாருங்கள், அதனுடைய இலைப்பகுதி. ஆமாம், ஊசி ஊசியாக காணப்படும். இதோடைய இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நாணல். ஆமாம், நாணல் இலை போலவே தோற்றம் இருக்குது. நாணல் இலை நீளமாக இருக்கும். இது ஒரு குறுகிய நிலையாக காணப்படும். ஆமாம், பூக்கள் எல்லாம் இங்கே இருக்காங்க. அதனுடைய தண்டு பகுதி பாருங்கள், இங்கே
ஆமாம், அப்படி வேர் பகுதி பார்த்திங்கன்னா இங்கே அடியில் இங்கே இருக்காங்க. இந்த இலை இருக்குது. நம்மளுக்கு கிழங்குகள் பார்க்கணும் அப்படின்னா இந்த செடியை வந்து அபூர்வப்படுத்தணும். இது ஒரு மூலிகை செடி தான். கிழங்குகள் வந்து இங்கே கீழே வந்து, அதாவது பாறை இடுக்குகளில் இருக்கிறதுன்னு பார்த்திங்கனாக்கா கிழங்குகள் வந்து ரொம்ப மண்ணுக்குள்ளே ஆழமாக போகாது, ஒரு அளவுக்கு தான் இருக்கும். ஆமாம், ஒரு அளவுக்கு தான் இருக்கும். கிழங்கு வந்து மேகாலயே படர்ந்து இருக்குது இந்த பாறை மேலே. இந்த மண்பொழிவு, அந்த மண்பொழிவு எது வரையில் இருக்கோ அது வரலையும் தான் இந்த பாறை மேலே வந்து அந்த கிழங்குகள்லாம் உட்காந்துருக்கோம். ஈஸியாக பறிக்கலாம். இன்றைக்கு இது நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் வந்து இதை பறிக்க வேண்டாம். அது பாட்டுக்கு அழகாக இருக்கட்டும். நம்மளுக்கு தேவைப்படும் போது இவங்களை பறிச்சுக்கலாம். அதனால் இவங்க வந்து இருக்கட்டும், நம்ம தேவைப்படும் போது வந்து பறிச்சுக்கலாம். ஆமாம், இதை பார்த்தீங்கன்னாங்க இதனுடைய கிழங்குகள்லாம் பார்த்திங்கன்னா முள்ளாம்பன்றி. ஆமாம், ஒரு குறுகிய வீரணத்தை சார்ந்த வீரனம் முள்ளாம்பன்றி. முட்களாக வந்து காணப்படும். ஆமாம், அவங்க பெரும்பன்றிகள். இவங்க வந்து இதை வந்து உட்கொள்வாங்க. வேறு எந்த ஒரு ஜீவராசிகளும் இந்த கிழங்கை வந்து பறித்து உட்கொள்ள முடியாது. விஷத்தன்மை உள்ளது. அதே போல் மருத்துவ தன்மையும் உள்ளது. ஆமாம், அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு தான். அந்த அமிர்தமே ஒரு அளவாக தான் உண்ணணும். அதேவே அதிகமாக உண்ணுட்டோம்னா அதே ஒரு விஷமாக மாறி ஒரு உயிர்கொல்லியாக மாறுகிறது. ஆமாம், ஆகையால் வந்து நம்ம எந்த ஒரு உணவுகளாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருள்களாக இருக்கட்டும், அளவுக்கு மீறி நம்மளுக்கு தேவையில்லை. தன்னோட அளவுக்கு உள்ளது போதும் இந்த உலகத்தில், இந்த தண்ணியில். ஆகையால் வந்து பேராசை நம்மளுக்கு தேவையில்லை. ஆமாம், நம்மளுக்கு பயன்படுதா இது, நம்மளுக்கு பயன்படும் போது இதை பறிச்சுக்கலாம். ஆகையால் இப்போ இவங்க இருக்கட்டும். இந்த பூக்கள்லாம், ஆமாம், இந்த பூக்கள் பூத்து முடிஞ்சு காயெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா காய் ஆச்சு. விதைகள்லாம் பார்த்திங்கன்னா மிளகுகள் போலவே கருப்பு கருப்பாக இருக்கும். ஆமாம், அந்த விதைகள் முதிர்ந்து வெடித்த பிறகு பார்த்திங்கன்னா இதனுடைய பார்த்திங்கன்னா அந்த தண்டு, அந்த கொடிகளாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருள்களாக இருக்கட்டும், அளவுக்கு மீறி நம்மளுக்கு தேவையில்லை. தன்னோட அளவுக்கு உள்ளது போதும் இந்த உலகத்தில், இந்த தண்ணியில். ஆகையால் வந்து பேராசை நம்மளுக்கு தேவையில்லை. ஆமாம், நம்மளுக்கு பயன்படுதா இது, நம்மளுக்கு பயன்படும் போது இதை பறிச்சுக்கலாம். ஆகையால் இப்போ இவங்க இருக்கட்டும். இந்த பூக்கள்லாம், ஆமாம், இந்த பூக்கள் பூத்து முடிஞ்சு காயெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா காய் ஆச்சு. விதைகள்லாம் பார்த்திங்கன்னா மிளகுகள் போலவே கருப்பு கருப்பாக இருக்கும். ஆமாம், அந்த விதைகள் முதிர்ந்து வெடித்த பிறகு பார்த்திங்கன்னா இதனுடைய பார்த்திங்களா அந்த தண்டு, அந்த கொடி போல் இருக்குது பார்த்திங்களா. ஆமாம், இந்த கொடிகள் வந்து பார்த்திங்கனாக்கா அது காஞ்சி போயிடும். காஞ்சி போச்சுன்னா மீண்டும் அந்த கிழங்குல வந்து இந்த கார்த்திகை மார்கழி மாதத்தில் தான் இவங்க வந்து மேக்சிமம் அதிக வந்து எல்லா பக்கம் காணக்கூடியது. இந்த மாதிரி காலகட்டங்களில் பூ பூத்து நம்மளுக்கு வந்து அந்த விதைகளை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஒரு சில செடி இந்த கன்னிக்காப்பு, கோடைக்காப்பு, ஆமாம், சீசனு இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி இது காய்த்து கொடுப்பாங்க. இது காஞ்சி போயிடும். காஞ்சி உடனே புதுசாக அந்த கிழங்குல இருந்து புதுசாக முளைப்புகள் வந்து தட்டி அதிலிருந்து மீண்டும் கொடி ஓடி அதில் படர்ந்து, ஆமாம், அதில் வந்து நம்ம பூக்களை விட்டு காய்களை வந்து கொடுக்குறாங்க. ஆமாம், இது மருத்துவ தன்மைகள் எல்லாம் உண்டு. ஆமாம், எல்லா மூலிகைகளும் பார்த்தோன்னாவே
மருத்துவ தன்மை உண்டு, மருத்துவத்தன்மை உண்டு. ஆமாம், விஷத்தன்மைகள்லாம் உண்டு. நம்ம வந்து முறையாக செய்யும் போது அந்த விஷத்தை முறிக்கணும். விஷத்தை முறித்து அந்த மூலிகையை நன்மைக்கு வந்து பயன்படுத்தணும். ஆமாம், விஷத்தை முறிக்கும் போதே அதை நம்ம உட்கொள்கிற மாதிரி தேகத்துக்கு உள்ளவோ வெளியவோ பயன்படுத்திக்கலாம். அதே போல் நம்ம சித்தர் மகான்கள்லாம் நம்போபாசனத்தை அதெல்லாம் சரியாக செஞ்சு முறையாக செஞ்சு அதை முறித்து விஷத்தன்மையை முறித்து மனிதனரை உட்கொள்ளும் போது வெளியிலவோ தேகத்துக்கு உள்ளவோ வெளியவோ உட்கொள்ளும் போது வந்து கொடிய வியாதிகளாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனைகளாக இருக்கட்டும் தீர்வை காமிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சி தான் அந்த நவோபாசனத்தை அந்த விஷத்தன்மையை முறித்து நம்மளுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் சித்தர் பெருமான்கள் முன்னோர்கள்லாம் நம்மளுக்கு கண்டுபிடிச்சி நம்மளுக்கு சொல்லிட்டு போனாங்க. இத்தனை முறைகள்லாம் இருக்குது. செங்காந்த மலர் இந்த கண்ணுவெளி கொடி. ஆமாம், கொடி இனத்தை சார்ந்தது, செடி இனத்தை சார்ந்தது, இரண்டுமே வந்து பொருள். நம்ம கொடி போல பழக்கம் குறுஞ்செடியாகவும் இருக்குது, பெருஞ்செடியாகவும் இருக்குது, பெருங்கொடியாகவும் இருக்குது. ஆமாம், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா இதில் ஒரு 2-3 வயசு இருக்கும். இவங்களுக்கெல்லாம் ஒரு 3 வருஷத்து கொடியாக ஏன்னா வந்து கொடியெல்லாம் சின்னதாக இருக்குது. இதெல்லாம் கருமை நிறமாக இருக்கும். என்னுடைய தம்பி கொடியெல்லாம் கருமை நிறமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்து கொடி எல்லாம் இருக்கும். கிழங்கு வந்து நிறையா இருக்கும். ஆமாம், இந்த பூத்து காஞ்ச உடனே அந்த கொடியானது மாண்டு போகும். மாண்டு போச்சுன்னா அந்த கிழங்கு இப்போ இதில் வைத்த கிழங்கு பார்த்திங்கன்னா மச்சி போயிடும். அப்படியே சப்பி மண்ணோட மண்ணாக போயிடும். புது கிழங்கு புது தலைப்பு அதில் ஒட்டிய வந்து புது தலைப்பு அடிக்கும். ஆமாம், புது தலைப்பு அதுலேயே அடிப்பாங்க. அதுலேருந்து தான் மீண்டும் நம்ம வாழையை போலவே வாழையாக எப்படி தொலைஞ்சி வருது அது மாதிரி இவங்களும் அதோடைய தன்னுடைய இனப்பெருக்கத்தை வந்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ எல்லாம் இருக்குது. தெய்வீக சக்தி உள்ளது. ஆமாம், தெய்வீக சக்தி உள்ள மலர். ஆமாம், கன்னி தெய்வங்களுக்கு குண தெய்வங்களுக்கு இஷ்டமான செங்காந்த மலர். ஏன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து செங்காந்த மலர் அப்படிங்கிற பெயர்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்காந்தம், அதாவது செங்காந்த மலர் செம்மையாக இருக்கும். அதாவது சிகப்பாக இருக்கும். கண்ணுக்கு காந்தம் போல் ஈர்ப்பு தன்மை உடையது. இந்த வனத்தில் இது இங்கே இருக்காங்க. கீழே அங்கேருந்து ஒரு இப்போ நம்ம ஏரி வந்ததுக்கு ஒரு 50 அடி, ஆமாம் 50 அடிக்கு மேலேயா இருக்கும். 60 ஒரு 1/2 கிலோமீட்டர் வச்சுங்க. 1/2 கிலோமீட்டருக்கு மேலே பாதையிலேருந்து மேலே ஏறி வந்திருக்கோம். இந்த குன்றின் மேலே ஏறி வந்து இவங்களை வந்து இன்றைக்கி நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அப்போ அங்கேருந்து பார்த்தாலும் இந்த மலர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து காந்தம் போல் காந்தம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லோகமாக இருக்கட்டும் மண்களாக இருக்கட்டும் கிட்ட கொண்டு போனால் ஈர்க்கும், வந்து ஒட்டிக்கு ஈர்ப்பு தன்மை. அதனால தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சித்தர் மகான்கள்லாம் செங்காந்த மலர் செம்மை நிறம் சிகப்பு நிறம் கொண்டது. கண்ணுக்கு வந்து எங்கே காணக்கூடிய, அதாவது எங்கே இருந்தாலும் கண்ணுக்கு வந்து ஈர்ப்புத்தன்மையாக கொடுக்கக்கூடிய மலர் இது. அதனால் செங்காந்த மலர் காந்தம் போல் கண்ணுக்கு வந்து ஈர்ப்புத்தன்மையாக நம்மளுக்கு வந்து எங்கே ஒரு செடிக்குள்ளேயோ ஒரு கொடிக்குள்ளேயோ ஒரு வனாந்தருக்குள்ளேயோ இல்லை வேலி வயல்கள்லையோ வரப்பு வழி எங்கே இருந்தாலும் கண்ணுக்கு ஈர்ப்புத்தன்மை கொடுக்குன்னா இங்கே ஈர்ப்பு அப்படின்னு ஒரு ஈர்ப்பு. செங்காந்த மலர் பேர்கள் வந்தது. ஆமாம், பேர்கள்லாம் நம்ம சித்தர் மகான்கள்லாம் வந்து சூடப்பட்டாங்க. ஆமாம், அதனால் வந்து செங்காந்த மலர் அப்படின்னா என்னான்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கீங்க. ஆமாம், கண்ணுக்கு வந்து ஒரு ஈர்ப்புத்தன்மையாக பார்வைக்கு கொடுக்கறதுனால செங்காந்த மலர் அப்படின்னு செம்மை சிவப்பு நிறம் கொண்டது. கண்ணுக்கு ஈர்ப்புத்தன்மையை கொடுக்குது. ஆமாம், சிவப்பாக இருக்குது, கண்ணுக்கு வந்து ஈர்ப்புத்தன்மையை பார்க்கறதுக்கு ஈர்ப்புத்தன்மையை கொடுக்குது. அதனால தான் காந்தம் போல் ஈர்ப்புத்தன்மையை கொடுக்குது. அதனால் செங்காந்த மலர் பெயர்கள்லாம் வந்து வர காரணம்.
இருக்காங்கன்னு பாருங்கள். விதைகள் பாருங்கள். இது காய். ஆமாம், இந்த காய்கள் வந்து இன்னும் காய் நெத்தாகும் போது பார்த்திங்கன்னா 3 பாகம் 5 பாதங்களாக விரிஞ்சு அப்படியே இருக்குது. விதைகள் வந்து உள்ள கருப்பாக இருப்பாங்க. ஆமாம், வந்து இயற்கையிலே வந்து இவங்க வந்து நம்மளுக்கு இந்த வனாந்தரத்துக்குள்ளே சிவகிரி மலை வனாந்தரத்துக்குள்ளே இயற்கையிலே வந்து பாறை எடுக்கிறதில்ல முளைத்து